பொங்கல் எந்த திசையில் விழுந்ததோ எனக்கு விழுந்ததுல இருந்து இந்த வருஷம் எனக்கு நல்ல மானியம் கிடைச்சது, எனக்கு நல்ல பொருள் கிடைச்சது, இப்படி எல்லாம் சொன்னதுக்கு காரணமே இந்த பொங்கல்ல தான் அந்த காலத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. நேற்று அம்மாட்ட சொன்னேன், காக்கா குச்சி வாயில எடுத்தா 22 நாளைக்கு மழை வராதுன்னு. அப்ப பிரபஞ்சம் தெரியுமா தெரியாதா சார்? அதோட குழந்தை மட்டுமே மழையில நினைக்கணுமா? எல்லா கோழியும் மழையில நினையாம கூடு கட்டிச்சு, காக்காய் மட்டும் கூடு கட்டினா ஒழுகுது. அப்போ பிரம்மன்கிட்ட கேட்டு என் புள்ள நான் மாசமா இருக்கேன், என் புள்ள நிலையாடுறது புள்ளை காப்பாற்ற முடியும்னு பிரம்மன்கிட்ட கேட்ட போது அந்த ஞானம் காலத்து கொடுத்து காக்கா வாயில குச்சி எடுத்து அந்த ஏரியாவில் 22 நாளைக்கு மழை வராது. அப்ப பொங்கலுக்கு தெரியாதுங்களான்னு, அரிசிக்கு தெரியாதா, நெருப்புக்கு தெரியாதா? இயற்கை தானே இதை நம்மளோட வாழுது. இல்ல நம்ம இயற்கை தானே நம்மளோட வாழ்றோம். வேற எந்த இடத்துல இருந்து இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். அப்ப நம்மளை அறியாம நம்மளை இயக்குறது. ஐயா உங்களுக்கு வண்டியில போற விபத்து வருதுன்னு சொல்றாங்கல்ல, காலையில நீங்க நெகத்தை கழிச்சு தொகுதி போனாலும் விபத்து வராது. நெகை எப்பவுமே வச்சுக்கணும். நாம ஒரு பக்கம் போறோம், நம்மளுக்கு ஒரு சமயம் நடக்குது, டைம் சரியில்லை, என்னமோ விபத்து நடக்கிற மாதிரியே இருந்தாலும் கூட அது நம்ம உடம்புல இருந்து ஏதோ ஒரு பக்கம் மோதி நம்ம சதை பிஞ்சு போறதுக்கு பதிலா நீங்களே உடம்புல இருக்கிற நெகத்தை கடிச்சு தொங்கிட்டு போயிட்டா உடல் பாதிப்பு கம்மி. எப்படி? அதே வாகனத்துக்கு அடிக்கடி விபத்து வருதுன்னா 48 நாளைக்கு டெய்லி ஒரு மாலை வாங்கி சாமிக்கு மட்டும் போட்டுட்டு 48 நாளைக்கு சாமி கோயில மட்டும் போய் ஒரு மாலை வாங்கி போட்டு அந்த சாமி கும்பிட்டுட்டு அந்த மாலை வாங்கி கொடுத்து 48 நாளைக்கு கால் கட்டி விட்டீங்கன்னா அந்த வருஷம் பூரா அந்த விபத்துகள் வரவே வராது. புரியுதா? கடவுளோட சக்தி எங்கெல்லாம் இருக்கு பாருங்க. 4ஆம் முறை வாங்கலாம். நீங்க ஒரு கோயில் இருக்கிற மாலை கொண்டு வந்து என்னைக்காவது ஒரு நாள் போன கட்டலாம். அன்னைக்கு உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்குது இல்லையா? கோயில் போயிட்டு வந்திருக்கிறேன், சாமியோட மாலை முன்னாடி இருக்குது, எனக்கு எந்த பாதிப்பு வராதுன்னு ஒரு நாள் தைரியம் இருக்குது. கேட்டீங்களா? ஏன் இதை 48 நாள் உருவாக்கி விட்டீங்கன்னா அந்த வாகனம் என்ன நினைக்கும்னா, எனக்கு மாலை போட்டுக்கிறாரு, அவர் என்ற வாகனத்தை நம்புறாரு. வாகனம் என்பது சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது. இவருக்கும் எனக்கும் எந்த பாதிப்பு வரக்கூடாதுன்னு பிரபஞ்ச முடிவு பண்ணி விபத்துல இருந்து தப்பிச்சுக்குவாரு. எப்படி? இதெல்லாம் உங்களுக்கு தேவைதானே? கார் வச்சுக்கிறதா காருக்கு மாலை போடணுங்கிறது இல்லைங்கய்யா. நீங்க ஸ்கூட்டி வச்சிருப்பீங்க, அதுக்கு கூட நீங்க மாலை போடலாம். டிவிஎஸ் பெட்டி இருக்கும், நம்ம வசதிக்கு ஏற்றது இருக்கும். நீங்க அதுக்கு நீங்க மாலை போட்டு வேலை செய்யும். ஐயா உங்களுக்கு ஒரு மாலை போட்டு ஒரு பொண்ணாவை போட்டு உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்க, சந்தோஷமா இருக்குது. அதே மாலைய நீங்க காருக்கு போறீங்கன்னா கார் என்ன ஐயா உணர்ந்தா நல்லா இருக்கு, சுபதானே? ஐயா கார் வந்து வாகனம் தானே, ஒரு உருவமா தானே போகுது. அந்த கார்ல இருந்து மதிப்பு இருக்கா இல்லையா? சின்ன கார்ல வந்தா இவரு பட்ஜெட் இவ்வளவுதான், பெரிய கார்ல இதுல கூட மதிப்பு இருக்கா இல்லையா? எனக்கு நீங்க என்னதான் என்ன சார் கடவுள் சக்தி எல்லாம் ஒண்ணுதானே. சாமி சில கருங்கள் ஒண்ணுதானே, பேர் மாத்திட்டீங்க சார். கருங்கள் ஒண்ணுதானே, பேர் மாநிலத்தா, காளியத்தா, வேலத்தா, கண்ணாத்தா, பேச்சியம்மா, இதெல்லாம் ஊருக்குள்ள பார்த்து தர்மகர்த்தால முடிவு பண்ணி எனக்கு கொள்ளணும் அப்படின்னு கண்ணுக்குள்ள ஏற்கனவே சிலை இருக்குதுங்கய்யா. நம்ம வேண்டாத கட்டளை உயிரிழந்து வெளியே எடுத்து கொண்டு சிலையை உருவம் பண்ணி அதுக்கு குழந்தைக்கு பேர் வச்சோம்னா எப்ப வைக்கிறோம் இல்லைங்களா? அதனால நீங்க அதை செய்யும் போது கொடுத்தது ஆட்டோமேட்டிக் பேச. இனிமேல் நீங்க வாகனத்துக்கு ஒரு டெய்லி செய்ய வேண்டிய வாரத்தை ஒரு மாதத்துக்கு மாலை விடுவாங்க பாருங்க, இந்த பரிகாரம் கேட்டு அதெல்லாம் நீங்க வைக்கலாம். ஐயா ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லி தரேன். நீங்க பேசுனா அவங்க இன்னொருத்தர் பேசுவாங்கல்ல, அவங்க கிட்ட ஜெயிக்கணும். அதுக்கு ஒரு பரிகாரம் வேணுமா உங்களுக்கு வேண்டாமா? சார் ஒருத்தர் பேசுறாங்க, எடுத்து பேசுறாங்க, அவங்க எடுத்து பேசுறாங்கல்ல, அவங்க பிறவிக்கணும். அவங்க நம்ம அடக்கணும். அதுக்கு ஒரு பரிகாரம் வேணுமா வேண்டாமா? உங்களுக்கு பேசியல நிறைய கேள்வி கேட்பாங்க. அதுக்கு ஒரு பரிகாரம் வேணுமா? நான் 30 வருஷமா செஞ்சிருக்கிற பரிகாரத்தை இன்னைக்கு இங்க அரங்கேற்றம் பண்றேன். சார் கருங்கல்ல காலையில உடச்சு போனீங்கன்னா காலையில இருந்து பொருளா வரைக்கும் கூட யாரும் பேச மாட்டாங்க. இது கைதட்டவே இல்ல, பெரிய வரியான்னு சொன்னேன். சார் காலையில ஒரு கருங்கல்ல எடுத்துங்க, சுத்தில வண்டிக்குள்ளேயே வச்சுங்க.
ஏன்னா எப்படி இருந்தாலும் பதிவுல போகுது எல்லாரும் தட்டித்தான் வந்து பேச போறாங்க, நாம வந்து போறோம். ஒரு கருங்கல்லை எடுத்து அந்த கல்லை உடைச்சிட்டீங்கன்னா அன்னைக்குள்ள தடை நீங்கிடும், உங்களுக்கு போற காரியம் வெற்றியாகும். என்ன லாஜிக் தெரிஞ்ச சொல்லுங்க, சூப்பரா கைதட்டலாம். சார் யோசிக்கல, யோசிக்கிறவங்க சொல்லுங்க. கருங்கல்லு என்ன லாஜிக் சார்? கருங்கல்லு சனி பகவான், கருங்கல்லு சனி பகவான். இந்த சனிங்க கூடிய தடையை நீங்க என்ன பண்றீங்க? அது எதுல உடைக்கிறீங்க ஐயா? சுத்தியில் என்ன கிரகம்? இரும்பு, இரும்பாலே உடைக்கிறீங்க. கரெக்டா? உள்ள உள்ளாக இருக்க முடியும், இரும்பதான் உடைக்க முடியும். சார் இந்த மலையில இருக்கக்கூடிய ஒரு கல்லு இது எத்தனாயிரம் வருஷம் ஆகுதுங்க ஐயா? 4000 வருஷம் குறைஞ்சு வச்சுக்கலாம் சார். 4000 வருஷம் இருக்கக்கூடிய கல்லு உங்க கையில உடம்படுது, அன்னையோட அந்த கல்லு காய்ச்சி முடிஞ்சுதா? நீங்க கை சொல்றீங்க அப்படி சார். இது ஒரு சின்ன பரிகாரம். ஒரு இதே நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு குழாய் எடுக்கிறாங்க, காலையில குளிக்கிற போறாங்க, அவர் கல் உடைக்கிறது அவரோட தொழில். அவருக்கு என்ன பிரச்சனை? எத்தனை நேரம் உழைக்கிறாரு? காலையில 6 மணிக்கு வரும்போது பணம் ஒரு செலவு எடுக்கிறாரு, அவர் எத்தனையோ ஒரு பணம் கொடுக்குறாங்க, சாமி செய்யுங்க. அவர் கொள்ள உழைக்கிறாரு, அவருக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, நாம உழைக்கல. அப்போ 1,00,000 வருஷம் ஆகும், மண்ணு கல்லா மாறும். அந்த கல்ல உங்க கையில கிடைச்சு உடைச்சுட்டா எத்தனை வருஷம் அந்த கல்லு வந்து தியானம் பண்ணி தவம் பண்ணி உருண்டு பிறண்டு நம்ம கையில கிடைச்சிருக்கு. அந்த கல்ல சனி பகவான். அதை உடைச்சிட்டீங்கன்னா அன்றையோட அன்னைக்கு இருக்கிற பிரச்சனை நிகழ்த்தியாகும். இது சந்தோஷத்துக்கு நீங்க போட்டிக்கலாமே இல்லைங்கய்யா? இன்னைக்கு கல்ல உடைச்சிட்டா அவங்க கூட பேச மாட்டாங்க. எனக்கு இது என்ன லாஜிக் இருக்கு அப்படின்னா, ஆபீஸ்ல போகும்போது ஓனர் வந்து பயங்கரமா டைம் லேட் ஆகி போறாருங்களா, இவங்க ஆபீஸ் வேலைக்கு டிராபிக் ஆயிருந்தா 1/2 மணி நேரம் லேட்டா போனா அந்த ஓனர் திட்டாத நாளே இல்லை. அவரை இதுக்காகவே எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி பணம் கட்டி எனக்கு குடும்பத்துல எந்த பிரச்சனை இல்லைங்க, நான் மாறாம உழைச்சு பாடம் கொடுக்குறேன். 1/2 மணி நேரம் ஓனர் பொறுத்துக்கவே மாட்டேங்கிறாருங்க. ஒரு 1/2 மணி நேரம் லேட்டா இருந்தா மீறி 1/2 மணி நேரம் நான் பொதுவாக சேர்த்து செஞ்சுட்டு போறேன். ஆனா திட்டுனா எப்படிங்க காலையில? இதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லிட்டு வந்தார். நான் என்ன சொல்றேன்னா, உங்க வீட்டுல இருந்து கிளம்பும் போது ஒரு கருங்கல் எடுத்து சுத்தியில உடைச்சிட்டு போங்க. அன்னைக்கு ஓனர் சத்தம் போடுறாருன்னு பாருங்க. அவர் தினம் உடைக்கிறாரு, ஓனர் வீட்டுக்கு வரும்போது டீ வைக்கிறார் சொல்லிடுறாரு. அங்க உடைச்சப்பவே டீ வைக்கிற சொல்லிட்டாருங்க. இவர் இன்னும் ஆபீஸ் வந்து சேரல பாருங்க, சகலம் பாருங்க. ஒட்டாடி உடைக்கிறதுக்குள்ள புதுசா உடைச்சிடணும்டா. சார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க ஆம்பளைங்க கவனம் குறைவு. இது கேட்ட போது காலையே பாத்திரம் வச்சு உடைச்சு உடனே போயிருந்துங்க. லேடிஸ் கிடைச்ச உருவாங்கடா, ஏன்னா அவங்களே சக்தி, இதுல வேற சுத்தி எடுக்காம இருப்பாங்களா? சக்தி சுத்தி புத்தி வேலை செய்யல சார். கருங்கல்ல நீங்க கருங்கல் சக்தி இருக்கான்னு கேட்டா யாருமே பதில் சொல்ல மாட்டீங்க. சக்தியிலே சொன்னீங்கன்னா சாமி கூட என்ன வேலை? கோவில இருக்கிற சாமி எல்லாமே கருங்கல் தானே, அதனால சொல்லவே முடியாது. அப்ப நமக்கு கிடைச்சதே ஒரு பெரிய பொக்கிஷம். இதெல்லாம் எதுக்காக உங்களுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறதுனால பெரிய ஒரு ஆபத்துகளுக்கெல்லாம் நாம ஒரு பரிகாரம் பண்ணிட்டோம். நாம ஜெயிச்சவன் உடைக்கும் போது